அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது பௌர்ணமி என்பது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு தினமாகும். கார்த்திகை பௌர்ணமி என்பது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய நாள். இந்த பௌர்ணமி நாளில் சிவபெருமான், அம்பிகை, முருகப்பெருமான், சத்யநாராயணனை வழிபடுவது மிக சிறப்பானது. குறிப்பாக மனக்குழப்பம் உள்ளவர்கள் பௌர்ணமி வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பாகும். இந்த பௌர்ணமிக்கு பிறகு உருவாகக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றத்தால் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும், இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியானது எப்பொழுது வருகிறது, எந்த நேரத்தில் ஆரம்பமாகிறது, இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவின் மூலமா நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2024ஆம் ஆண்டு நிறைவான டிசம்பர் மாதத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் 2024ஆம் ஆண்டு நிறைவடைந்து 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. 2024ஆம் ஆண்டு நிறைவாக வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அப்படி 2024ஆம் ஆண்டின் கடைசி பௌர்ணமியும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாகவும் இருக்கின்றது. இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. டிசம்பர் 14ஆம் தேதி மாலை 4:17 மணிக்கு துவங்கி டிசம்பர் 15ஆம் தேதி பகல் 3:14 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதியானது இருக்கிறது. இது கார்த்திகை மாதத்தில் நிறைவு நாளாகும். இந்த நாளில் பஞ்சராத்திர தீபமும் இணைந்து வருவது இன்னும் சிறப்பானது. சிவபெருமான் ஜோதி வடிவமாக தோன்ற திருநாளை திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுவதை போன்று மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த நாளை வைணவர்கள் விஷ்ணு கார்த்திகை என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில் ஏற்றப்படக்கூடிய தீபத்திற்கு பஞ்சராத்திர தீபம் என்றும் பெயர். ராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பொறுத்தவரை குறிப்பாக உங்களது வீட்டில் சுக்கிரனின் அம்சம் இது தொழிலை நிர்வகிக்கிறது. வேலை மாற்றத்தை கருத்தில் கொண்டவர்களுக்கு அவர்கள் விரும்பிய பதவிகளுக்கான வாய்ப்புகளையும் காணலாம். இந்த காலகட்டம் வேலை இல்லாத நபர்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறது. வேலை வாய்ப்புகளை உண்டாக்க போகிறது. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள். அவர்கள் வேலையில் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இருப்பினும் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் மகர ராசிக்கு மாறுகிறார். கல்வி நிர்வகிக்கும் உங்கள் 5ஆம் வீட்டிற்கு செல்கிறார். குரு மற்றும் செவ்வாய் இந்த பகுதியில் செல்வாக்கு செலுத்தும். இது கல்வி முயற்சிகளுக்கு சாதகமான நேரத்தையும் பரிந்துரைக்கும். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் கடினமாக உழைத்து வலுவான ஆசிரியர்களின் ஆதரவுகளையும் பெறலாம். வணிக உரிமையாளர்களுக்கு இது கொஞ்சம் சுமாரான கண்ணோட்டத்தை அளிக்கிறது. எதிர்காலத்தில் நஷ்டம் ஏற்படலாம் என்பதால் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். அறியப்படாத ஒருவர் உங்கள் வணிகத்தில் சேர விருப்பம் தெரிவிக்கலாம். ஆனால் குறிப்பிடத்தக்க முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு பெரியவர்களிடம் ஆலோசனை பெறுவது அவசியம். நிதி வாழ்க்கையை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உங்கள் வருமானத்தின் 16ஆம் வீட்டில் நிறுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் சுக்கிரன் மகர ராசிக்கு மாறிய பிறகு இந்த பகுதியில் செல்வாக்கு செலுத்துவார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான வருமானம் அதிகரிக்கும். புதிய வருவாய் ஆதாரங்கள் உருவாகும் என்று இந்த சீரமைப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் உங்கள் செலவுகள் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்து நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் கூடுதலாக பங்கு சந்தையில் முதலீடு செய்வது கொஞ்சம் நன்மையாக இருக்கும். ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு சவால்களை உண்டு பண்ணலாம். சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் வீடு நிலைநிறுத்தப்படுகிறது. இது ஆரோக்கியத்தை நிர்வகிக்கிறது. அதே நேரத்தில் செவ்வாய் இந்த பகுதியில் செல்வாக்கு செலுத்துகிறார். பழைய உடல்நல பிரச்சனைகள் மீண்டும் தோன்றி அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ஆஸ்துமா அல்லது தொடர்ந்து இருமல் போன்ற சுவாச பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் டிசம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கும்பராசிக்கு மாறிய பிறகு நீங்கள் உடல்நல பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயின் உடல்நிலை கவலைக்கிடமாகவும் இருக்கலாம். எனவே அவரது உடல்நிலையை கவனித்துக் கொள்வது மற்றும் தேவைப்படும் பொழுது மருத்துவ ஆலோசனை
ஆலோசனைகளை பெறுவதும் அவசியம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்கு சுக்கிரன் மாறுகிறார். அன்பையும் உறவுகளையும் நிர்வகிக்கும் உங்களுக்கு 5ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் காதல் வாழ்க்கை மிகவும் சாதகமாக இருக்க போகிறது. இந்த சீரமைப்பு அறிவுறுத்துகிறது. உங்கள் காதல் துணையுடனான உங்கள் உறவு இணக்கமாக இருக்கலாம். நீங்கள் ஒன்றாக அதிக நேரம் செலவிடவும் வாய்ப்பிருக்கிறது. நீண்ட நாட்களாக தனிமையில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது காதலும் வரலாம். திருமணமான நபர்களை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக நேரம் செலவிடுவதை தடுக்க வேண்டும். இருப்பினும் உங்கள் பங்குதாரர்கள் உங்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். மாத இறுதியில் உங்கள் மனைவியுடன் வெளியிலும் நீங்கள் செல்லலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு இணக்கமான காலகட்டத்தை குறிக்கிறது. அவர்கள் எந்த சூழ்நிலையிலுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கூடுதலாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தின் வருமானமும் அதிகரிக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். கடந்த கால நெருக்கடியும் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரலாம். செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். திட்டமிட்ட வேலைகளை ஒவ்வொன்றாக நடத்தி முடித்து ஆதாயம் காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். ராகு பகவானால் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். கேது சஞ்சாரத்தினால் வாழ்க்கையில் ஒரு சில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. ஒரு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் நிலையில் இருந்த சங்கடம் விலகலாம். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நீங்கும். வழக்கு சாதகமாகும். செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த மாற்றத்தை அடைவீர்கள். சூரிய பகவானும் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகளை உண்டாக்குவார். வயது முதிர்ச்சியின் காரணமாக நோய் நொடிக்கு ஆளாகி வந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள். வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்கள் வேலை நடைபெறும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில் கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு மாதம் முழுவதுமே படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது அவசியம். அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களை எல்லாம் லாபமாக்குவார். உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும். மாத பிற்பகுதியில் செவ்வாய் வக்ரமானாலும் மாதம் முழுவதும் சூரியனும் சனி பகவானும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள். சுக்கிரன் சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். மாணவர்களுக்கு இந்த காலத்தில் படிப்பில் முழுமையான அக்கறை செலுத்துவதும் அவசியம். மேலும் இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி வரக்கூடிய டிசம்பர் 15ஆம் தேதியன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. மகாவிஷ்ணு உலகிற்கு ஒளி கொடுத்து உலகை காத்த தினம் இது என்பதால் இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபட்டால் நம்முடைய வாழ்வு ஒளிமயமாகும். அதே போலவே 9 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் வீட்டில் சத்யநாராயண பூஜை செய்து வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சத்யநாராயண பூஜை செய்த பலன் கிடைக்கும். பௌர்ணமி என்பது சந்திர பகவானுக்கு உரிய தினம். கார்த்திகை பௌர்ணமி என்பது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய நாளாகும். இந்த நாளில் சிவபெருமான், அம்பிகை, முருகப்பெருமான், சத்யநாராயணரையும் வழிபடலாம். குறிப்பாக மனக்குழப்பம் உள்ளவர்கள் இந்த பௌர்ணமி வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு. பௌர்ணமி மிக மிக முக்கியமான நாள் என்பதால் அதுவும் இந்த 2024 கடைசி ஆண்டின் பௌர்ணமி மிக முக்கியமானது என்பதால் குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்வதால் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். 2024ஆம் ஆண்டின் நிறைவான டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு நிறைவாக வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அப்படி 2024ஆம் ஆண்டின் இந்த கடைசி பௌர்ணமியும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புடனும் இருக்கிறது. இந்த பௌர்ணமியானது டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் வருகிறது. அன்றைய தினம் மாலை அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி மாலை 4:17 மணிக்கு துவங்கி டிசம்பர் 15ஆம் தேதி பகல் 3:14 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமியானது இருக்கிறது.
இது கார்த்திகை மாதத்தின் நிறைவு நாளாகும். இந்த நாளில் பஞ்சராத்திரி தீபம் இணைந்து வருவது இன்னும் சிறப்பானது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.